உங்களுக்கு தெரியுமா? கனடாவின் அமைதியான வரலாற்றில் ஒரே ஒரு முறை மட்டும் போர்க்கால சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அது நடந்தது 1970. குவிபெக் பிரிவினைவாதிகளான FLQ குழு வருடக்கணக்காக நகர்ப்புற பயங்கரவாதிகளாக செயல்பட்டு வந்தது. அவர்கள் அஞ்சல் பெட்டிகளையும் அரசு கட்டிடங்களையும் வெடிகுண்டுகளால் தாக்கினர். அக்டோபர் மாதம் அவர்கள் பிரிட்டிஷ் தூதர் ஜேம்ஸ் கிராஸை கடத்தினர். பின்னர் குவிபெக் தொழிலாளர் அமைச்சர் பியர் லாபோர்ட்டை அவர் வீட்டில் செஸ் விளையாடிக் கொண்டிருந்த போது கடத்தினர். மீட்கும் பணம் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பின் லாபோர்ட்டை கொலை செய்தனர். அவரது உடல் கார் டிக்கியில் சிலுவையுடன் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரதமர் ட்ரூடோ போர்க்கால சட்டத்தை அமல்படுத்தினார். 12,500 வீரர்கள் மான்ட்ரியலில் நிறுத்தப்பட்டனர். 465 பேர் குற்றச்சாட்டு இல்லாமல் கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு கனடியர்களின் ஒரு தலைமுறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்களின் அமைதியான சமுதாயத்தின் இதயத்திலும் பயங்கரவாதம் தாக்கலாம் என்பதை உணர்ந்தனர்.